கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனத்தில் தாவீது சொல்லும்போது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த காரியம் வாய்க்குமா. நம்முடைய வழிகள் என்ன? ஒவ்வொருத்துக்கும் ஒரு வழிகள் இருக்கும். ஒரு காரியத்துக்கு ஒரு வீடு வாங்கணுமா இருக்கட்டும், ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையாவது நீங்கள் எதையாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும்போது, இப்போ ஒரு காரியம் செய்கிறீங்க, ஆனால் அது வந்து நம்மளோட காரியம் தான். ஆனால் கர்த்தர் சுத்தமா தெரியாது. அப்போ அந்த காரியத்த கர்த்தருடைய கரத்தில நம்முடைய வழிகள் தான். அத கர்த்தர்ல ஒப்படைச்சுட்டு, நம்பிக்கையா இருக்கும்போது அந்த காரியத்த வாய்க்க பண்ணுவார். அப்போ நமக்கே தெரியணும், இந்த காரியம் வந்து நம்ம 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 நம்முடைய ஆசைகள், நமக்கு பாதைகள் எல்லாமே வேதத்தின்படியே இருக்கும்போது, வேதத்துக்கு புறம்பான காரியமா வரும்போது, அது நம்ம வேதத்துக்கு புறம்பான காரியம் அது வாய்க்குமான்னு கேட்டா வாய்க்காது. வேதத்தின்படி நீங்க கேட்கும்போது, தேவனுக்கு பிரியமா கேட்கும்போது, கர்த்தர்ட்ட ஒப்புவிக்கணும். கர்த்தர்ட்ட ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். சில காரியங்கள் நம்ம ஒரு கண்டே இருப்போம். ஒரு 1 வாரம் கேட்போம். பதிலே இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஏதாவது போயிருவோம். ஆனா அடுத்த 1 வாரம் முடிஞ்சு அடுத்த நாளே கர்த்தர் பதில் குடுப்பார். அப்ப இந்த வேளையில நம்ம சில விஷயம் கர்த்தர்ட்ட ஒப்புவிப்போம். கர்த்தர்ட்ட நம்பிக்கையா காத்திருப்போம். கண்டிப்பா கர்த்தர் வந்து விடுதலை குடுப்பார். இந்த வேளையில நம்ம வாழ்க்கையில அநேக இடத்துல நம்ம வாழ்க்கை பாதையில எந்த இடத்துல போணும், எப்படி போணும்னு தெரியாம இருப்போம். எந்த சைடு போணும், இது செய்யலாமா, அது செய்யலாமா, எந்த பாதை போலாமான்னு எல்லாவற்றையுமே கர்த்தருடைய பாதத்துல சமர்ப்பித்து விட்டு நம்பிக்கையா இருப்போம். கண்டிப்பா உங்க வழிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எந்த வழியா இருந்தாலும், பூமியின் வழியா இருந்தாலும், பரலோகத்தின் வழியா இருந்தாலும் தேவன் வாய்க்க பண்ணுவார். இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார். பாதைகளை அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.